என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த இப்ப பிளவுனலத்த பாத்திரம் கொஞ்சம் கடந்துச்சு, அதான் கழுவி வச்சுட்டு இருக்கேன். இந்த வேலையில உனக்கு யாருமா சேர்த்து உனது? நான் பாத்துக்கிறேம்மா, எந்திரிமா. அத்த கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குன்னு கழுவிடுறேன். இல்லம்மா நீ எந்திரி, நான் பாத்துக்கிறேன்டா. என்னக்கா உன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணாலும் பண்ணுன, அதுல இருந்து வேலைக்கு வர்றதே விட்டுட்டியே. என்ன உன் மருமக உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாளோ? உனக்கு வீட்டு வேலையில எல்லாம் நல்லா ஒத்தாசையா இருக்கிறாளா? ஏங்கா ஐயா நீ வேற ஏன் வகுத்தரத்துல கிளப்புற? அவ ஒண்ணு எனக்கு ஒத்தாசாவெல்லாம் இல்ல, ஒவ்வொருத்தரமா தான் இருக்கா. அவ எந்த வேலை பார்த்தாலும் சரி என் மனசுக்கு ஒப்பவே மாட்டேங்குது. பாத்திரம் வளர்க்கினாலும் சரி, துணி துவைச்சாலும் சரி, அந்த வேலையை திரும்பி நானே பார்க்கணுமா இருக்கு. இவ எந்த வேலை பார்த்தாலும் சரி ஒரு வேலைக்கு இரு வேலையாத்தான் இருக்கு. இவளை ஏன்டா என் பிள்ளைக்கு கட்டிட்டு வந்தோம்னு இருக்கு. அத்த என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அத்த, நான் செய்யறதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என்னைய கூப்பிட்டு அதை நீங்க சொல்லலாம்ல, நான் திருத்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு யார் என்னன்னு தெரியாதவங்ககிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நாளை பின்ன அவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு மருமக இப்படி எல்லாம் செஞ்சாலான்னு சொல்லி பொறணி பேசுவாங்கல்ல. அதனால யாருக்கு அசிங்கம்னு கொஞ்ச நாள் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க அத்த, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சது இல்ல அத்த. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் வரத்தானத்தான் செய்யும். அதுக்காக இப்படியாத்தா பேசுவீங்க? ஏத்த, அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் நீ போமான்னு சொல்லி என்னைய போக சொன்னீங்கல்ல, அது என் மேல உள்ள பாசத்துல சொல்லலையாத்த? நான் செய்யற வேலை பிடிக்காம தான் நீங்க அப்படி சொன்னீங்களா? இங்க பாருங்க அத்த, ஒருத்தரை பாராட்டணும்னா 4 பேருக்கு முன்னாடி வச்சு பாராட்டுங்க. அதே இது ஒருத்தரை திட்டணும்னா 4 செவத்துக்குள்ள வச்சு திட்டுங்க அத்த. இதெல்லாம் உங்க வயசுக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா அத்த?